வணக்கம். வீட்டில் கெட்ட சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு செடி, அந்த செடி என்ன செடின்றத நான் சொல்கிறேன். அந்த செடியை வீட்டில் வச்சா அது உடனடியாக காட்டி கொடுத்துடும். அந்த செடி என்ன செடி அப்படின்னா, தும்பை பூச்செடி. இந்த வேலி ஓரத்துலலாம் குட்டி குட்டி ஒயிட் கலரில் பூ இருக்கும், தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடி தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சீரும் சிறப்பமாக வாழ்ந்த குடும்பம், சந்தோஷமாக இருந்த குடும்பம் இன்றைக்கி திடீர்னு நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும். அடுத்தடுத்தடுத்து அவங்க வீட்டில் கெட்டதே நடக்கும். அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிற வீட்டை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டில் ஏதோ கெட்டது இருக்குது அப்படின்னு. அமானுஷ்யமான விஷயங்கள் தானாக நடக்கும். அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் இருப்பது போல, நடப்பது போல, அழுவது போலெல்லாம் கூட தோணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். இந்த மாதிரி நம்ம உறுதி செய்யணும் அப்படின்னா இந்த தும்பை பூச்செடியை வச்சு நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ தும்பைப்பூ. எல்லா பூவும் அவருடைய பாதத்தில் வைப்பாங்க. ஆனால் தும்பைப்பூவை மட்டும் அவர் தலையில் தாங்க வைப்பாங்க. ஏன்னா சிவனுக்கு வில்வ இலை எவ்வளோ முக்கியமோ அது போல் தும்பைப்பூவும் அவருக்கு ரொம்ப உகந்ததுங்க. தும்பைப்பூவை சிவபெருமானுக்கு வைத்து தாராளமாக வழிபடலாம், மாலை கட்டி போடலாம். எப்போவுமே சிவபெருமான் தன்னுடைய சிரசின் மேலே வைக்கக்கூடிய ஒரே பூ எது அப்படின்னா அது தும்பைப்பூ தாங்க. தும்பைப்பூவின் மகிமை எல்லா இறைவன் சிரசிலேயும் அமரும் அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது. அப்படியேப்பட்ட தும்பைப்பூ செடியிலேருந்து பறிக்குங்க. குட்டி 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 குட்டியாக இருக்கும். அதில் மாலை தொடுத்து நீங்கள் ஈஸ்வரனுக்கு தாராளமாக போடலாம். பிரதோஷ டைமில் போட்டிங்கன்னா இன்னும் அநேக பலன் நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு செடி அங்கங்கே இருக்குங்க, தும்பைப்பூ செடி. அதை பறிச்சுட்டு வாங்க. ஒரு தொட்டியில் வச்சு அதுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பறிச்சுட்டு வந்து தொட்டியில் வைங்க வீட்டில். உங்களுக்கு வச்ச மாத்திரத்திலேயே அந்த செடி கெட்ட சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த செடியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தும்பைப்பூ செடி வீட்டுக்கு வந்த உடனே வாடிச்சுன்னா அந்த வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கெட்ட சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் தும்பை பூச்செடி வந்த உடனே அந்த கெட்ட சக்தியால் அந்த வீட்டில் இருக்க முடியாமல் தவிக்கும். இது அந்த கெட்ட சக்தி. தும்பை பூச்செடிக்கு அவ்வளவு மகத்துவம் சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்க பொருள் கீழே திடீர்னு உள்ளே இருக்க பொருள் கீழே விழும். அதுவே நீங்கள் நினச்சிக்கலாம், ஓ இந்த மாதிரி விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு பேய் பிசாசு பில்லி சூன்யம் அப்படிலாம் நம்பிக்கை இருக்காது. ஆனால் நம்பினால் இந்த பதிவு, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போது இதில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த செடியை வைத்து பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியுமே தவிர அதற்கான தீர்வு கிடையாது. இப்போ அமானுஷ்ய விஷயங்கள் வீட்டில் நடக்குதுன்னா பூச்செடியை, இந்த தும்பை பூச்செடியை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போங்க. அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது. அந்த செடி வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் நல்லது இருக்குது, நல்ல பவர், நேர்மறை ஆற்றல், தெய்வீகத்தன்மை இருக்குது, தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த தும்பைப்பூச்செடியை வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். அந்த வீட்டில் தும்பைப்பூச்செடி நட்டு வச்சு அந்த தும்பைப்பூச்செடி காஞ்சி போயிட்டு வாடி போய் வளராமல் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. தும்பைப்பூச்செடி அந்த வீட்டில் நட்டு வச்சு நல்லா வளர்ந்ததுன்னா, செல்வ செழிப்பாக அப்படியே பச்சை பச்சைன்னு வளர்ந்ததுன்னா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் நிறைய பூ பூக்கும், வெள்ளை கலர் பூ, தும்பை பூ. அந்த பூ பூத்தாலும் உங்கள் வீட்டில் இருக்க சாமிக்கு கூட நீங்கள் போடுங்க. 4 நாள் 2 பூத்தா கூட பரவாயில்ல, எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைங்க. அந்த தும்பை பூவை எந்த சாமிக்கு வேணாலும் நீங்கள் அணிவிக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப உகந்தது ஈஸ்வரனுக்கு தான். அப்போது அந்த செடி நல்லா பச்சை பச்சைன்னு துளுத்துதுன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் இல்லை அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வீட்டில் நல்லது மட்டும்தான். இப்போ சொன்னேன் இல்லையா, அதே தான்.